அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி சிக்கன் வடை தான் செய்ய போகிறோம். ஆஸ் யூஷுவல் பருப்பு வடை செய்வோம்ல, அது மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு சன்னா தால் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1.5 மணி நேரம் இதை கவர் பண்ணி மூடி ஊற வச்சிடலாம். இப்போ 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் இந்த மாதிரி வடித்து எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தனியாக செப்ரேட்டாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் போன்லெஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பேனில் போட்டுக்கலாம். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். சிக்கன் நல்லா வேகணும், வெந்து அந்த வாட்டர்லாம் ட்ரை ஆகணும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பிளெண்டரில் நம்ம ஊற வச்சு வடித்த அந்த தால் சேர்த்துக்கலாம். அதோடு இந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன பீஸ் ஒரு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே அந்த பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம எப்போதும் மாவுக்கு பருப்பு வடைக்க அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பையும் இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வடை மாவும் தயாராகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்ன ஷேப், இல்லைன்னா பெரிய ஷேப், உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வடை ரெடி பண்ணிவிட்டு அதை ஹாட் ஆயிலில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள அந்த சிக்கனோட டேஸ்ட்டு அந்த சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.